அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1024. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 93. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய வரலாறான மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த கெடுவை பற்றி சொல்லும் போது மூசா ஸலாஸீன லைலத்தம் ஃபஅத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. وقال موسى لأخيه هارون اخلفني في قومي وأصلح ولا تتبعوا سبيل المفسدين. மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்தோம். பின்னர் மேலும் அதை 10 இரவுகளை கொண்டு 40 பூர்த்தியாக்கினோம். இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு 40 நாட்களாக முழுமை பெற்றது. அப்போது மூசா தம் சகோதரர் ஹாரூனை நோக்கி, நீங்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு பிரதிநிதியாக ஹலிபாவாக இருந்து அவர்களை திருத்துவீர்களாக, குழப்பம் உண்டாக்குபவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறிவிட்டு துருசினார் மலையை நோக்கி அல்லாஹுடன் உரையாடுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். فلما جاء موسى لميقاتنا وكلمه ربه قال رب أرني أنظر إليك قال لن تراني ولكن انظر إلى الجبل فإن استقر مكانه فسوف تراني فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعيقا فلما أفاق قال سبحانك تبت إليك وأنا أول المؤمنين. நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினான். அப்போது மூசா, என் இறைவனே, நான் உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினார். அதற்கு அவன், மூசாவே, நீர் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது. எனினும் நீர் இந்த மலையை பார்த்து கொண்டிரும். அது தன் இடத்தில் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினார். ஆக அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொளியை தோற்றுவித்த போது அவன் அம்மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான். அப்போது மூசா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அவர் மூச்சை தெளிந்ததும் தெளிவடைந்ததும், இறைவா, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ஈமான் கொண்டவர்களில், இறை நம்பிக்கை கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூறுன் அலா நூர், ஒளிகளுக்கெல்லாம் பேரொளியானவன், தன்னுடைய ஒளி துகள்களை அந்த மலையின் மீது பாய்ச்சினான். அந்த மலை தவிடுபொடியாகிவிட்டது, சுக்குநூறாகிவிட்டது. அதை சுற்றி உள்ளதும் அவ்வாறு ஆகிவிட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சை அடைந்து விட்டார்கள். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. இந்த உலக வாழ்வில பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஆனால் அவனோ எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அறிபவனாக, பார்ப்பவனாக இருக்கின்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் தெளிந்ததும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அவனை தூய்மைப்படுத்தி, இறை நம்பிக்கையாளர்கள் நான் முதன்மையானவன் என்று சொன்னார். அதே போல அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், قال يا موسى إني اصطفيتك على الناس برسالاتي وبكلامي فخذ ما آتيتك وكن من الشاكرين. மூசாவே, நிச்சயமாக நான் உம்மை என் தூதுத்துவத்தை கொண்டும் உம்முடன் நேரில் நான் பேசியதை கொண்டும் உம்மை மனிதர்களிலிருந்து மேலானவராக இவ்வேளை தேர்ந்தெடுத்துள்ளேன்.
ஆகவே நான் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளும், எனக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராகவும் இருப்பீராக என்று வல்ல இறைவன் கூறினான். 7வது அத்தியாயத்தின் 142 முதல் 144 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய ரப்பை சந்திக்க முடியாவிட்டாலும் மறுமையில பரிபூர்ண நிலவை பார்ப்பதை எந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் அதை பார்ப்போமோ அதுபோல நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்று உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். பௌர்ணமி மழைக்கிறது, எனக்கு தெரியவில்லை, கொஞ்சம் அமர்ந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் சாய்த்து கொள்ளுங்கள் என்று யாரையும் நாம் சொல்ல மாட்டோம். எத்தனை லட்சக்கணக்கான பேர்கள் இருந்தாலும் வானில் இருக்கக்கூடிய அந்த நிலவை நாம் பார்ப்பது போல அல்லது பிரகாசமான சூரியனை பார்ப்பது போல நாளை மறுமையில அல்லாஹ் லிகா என்ற அந்த தரிசனத்தை தன்னுடைய நல்லடியார்களுக்கு வழங்குவான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் பொழுது, இன்னொன்று அவர் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை நம்பிக்கை கொள்கிறாரோ, ஆதரவு வைக்கிறாரோ, நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. அதற்காக அவர் நல்லறங்களை, நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு உரையாடினார்கள், அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. இது பற்றி இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.